என் உயிரினும் மேலான ரத்தத்தில் ரத்தமான அருமை சகோதரர்களே, என்ன பிரச்சனை கொண்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். Funding market வழங்கியிருக்கு. Since India has a large current account deficit, the rupee is taking a hit. என் வழி தனி வழி. India lift the World Cup after 28 years. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறை மத்திய அரசு முன்வைக்கிற எல்லா திட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்களோ இல்லையோ உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு குட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என ஒவ்வொரு முறை யோசிக்கிற போதும் குறைந்தபட்சமாக எல்லா செயல் திட்டங்களும் எல்லா மசோதாக்களும் பரவலான அளவில் ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்தாமல் தொடர்ந்து அவசர கதியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதும் அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு பொதுநல வழக்கின் காரணமாக அது தடைப்படுவதுமாக பல்வேறு உதாரணங்களை இந்த மத்திய அரசு கண்டுகொண்டிருக்கிறது. அது ஆதார் அட்டையாக இருக்கலாம், அல்லது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமாக இருக்கலாம், அல்லது உணவு பாதுகாப்பு மசோதா தொடர்பான அவசர சட்டமாக இருக்கலாம். எந்த சட்டமாக இருந்தாலும் அது ஏன் அவசரமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கேள்வி முன்னெழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தற்போது மக்கள் நல திட்டங்களை மானிய விலையில் பெறுவதற்கு ஆதார் அடையாள அட்டை அவசியமில்லை என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதே நாளில் இந்த ஆதார் அடையாள அட்டையை வழங்குகிற ஆணையத்திற்கான சட்டப்பூர்வமான ஒரு ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கி இருக்கிறது. இந்த ரெண்டு முரண்பாடுகளிலும் மத்திய அரசு ஏன் இப்படியாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை இன்றைய விவாதம் இடையில் முன்வைத்திருக்கிறோம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக தமிழகத்தினுடைய அரசியல் ஆளுமைகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருவரான திரு ஞானசேகரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பீமாராவ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஞானசேகரன் சார், உங்க கேள்வி உங்க தலைவு பத்தி தான், அதனால உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் எல்லா விஷயங்களுக்கும் அவசரம்? 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கிடைக்காத டைம் கிடையாது. உங்கள்ட்ட இருக்கிற பலம் ஆச்சரியமான பலம். மசோதா மாநிலங்களவையில் எப்படி நிறைவேறும் ஆச்சரியப்பட்டவைகள் எல்லாம் எதிர்கட்சிகளின் ஆதரவோடெல்லாம் நிறைவேற்றுகிற அளவிற்கான சாமர்த்தியசாலிகள் நீங்கள். ஏன் இந்த அளவிற்கான அவசரம்? ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத விஷயங்களாக இருக்கிறது. இல்ல, இது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 272 நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார்களேயானால் எந்த திட்டத்தையும் நம்மாலே சரிவர கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் இப்பொழுது அந்த அளவிற்கு நமக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினாலே கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்சிக்கு இருந்து கொண்டிருப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்கிற போது உங்களுக்கு நாம் கொண்டு வரக்கூடிய செயல் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை வருகிற போது அப்பொழுது பிஜேபி போன்ற எதிர்கட்சியை சார்ந்தவனாலும் சரி, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவனாலும் சரி, எல்லோருமே எந்த ஒரு பிரச்சனையை பொதுவாக நாடாளுமன்றத்திலே ஒரு மசோதாவை அதாவது சட்ட முன்வடிவை கொண்டு வருகிற போது இவர்கள் கடுமையாக எதிர்த்து கூச்சல் குழப்பத்தை இவர்கள் ஏற்படுத்தி எப்படியாவது பார்லிமெண்டை முடக்கி விடுகிற காரணத்தினாலே எதையும் நம்மாலே ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட அவசர சட்டங்கள் வந்து அது ஜனாதிபதியுடைய ஒப்புதலை பெற்று பிரகடனப்படுத்துகிறது. இருந்தாலும் கூட 6 மாத காலத்திற்குள் மீண்டும் அது நாடாளுமன்றத்திலே, அது லோக்சபையிலும் அதே போல ராஜ்யசபாவிலும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மீண்டும் சட்டமாக்கப்பட வேண்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எப்போது இந்த மசோதாவை சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் மீண்டும் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கும் விவாதத்திற்கும் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற போது என்ன காரணத்திற்காக அந்த அவசர சட்டம் கேட்கிறேன். இல்ல, அவசரமாக தேவைப்படுகிற காரணத்தில் அவசர சட்டமே வருகிறது. காரணம், உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது பொதுவாக நம்முடைய தமிழகத்தில் ஏற்கனவே நாம் உணவு தேவை பொறுத்தளவிலே கர்ம வீரர் காமராஜர் இந்த கேள்வி உணவு பாதுகாப்பு மசோதா தொடர்பாக பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிற போது ஒரு குறைந்தபட்ச பொது விவாதத்திற்கு கூட அழைப்பு விடுக்காமல் அவசரமாக அதையே நிறைவேற்றவில்லை. எல்லா முதலமைச்சர்களையும் கருத்து கேட்டு அதற்கு பிறகுதான் அந்த நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் சில
மாநிலங்கள் அதை கடுமையாக, தமிழகத்தில் பொறுத்தளவில் ஒவ்வொரு கிலோ அரிசியிலும் 18 ரூபாய் 30 காசு மத்திய அரசு மானியமாக தருகிறது. ஒரே 5 ரூபாய் 65 காசை மட்டும் செலுத்தி ஒவ்வொரு கிலோ அரிசியை வாங்குகிற தமிழக அரசு அதை இலவசமாக போட்டு பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடிய மக்கள் ஏற்கனவே மத்திய அரசுடைய பணம் அதிலே 18 ரூபாய் 30 காசு இருப்பது தெரியாமலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் இலவசமாக அந்த அரிசியை போடுவார் என்று ஒரு எண்ணத்தை, அதனால என்ன பண்ணுகிறாங்க, இப்பொழுது தமிழகத்தினுடைய ஆதார் அடையாள அட்டை தொடர்பான பிரச்சனையிலும் எந்த விதமான சட்டப்பூர்வமான அமைப்பாக இல்லாமல் இந்த யுடிஐ உருவாக்கியதும் அதற்கு நந்தன் நில்கனியை நீங்களாகவே பிரதிநிதியாக நியமித்ததும் இதெல்லாம் யாருடைய வழிகாட்டுதலின் அல்லது யாருடைய ஆலோசனை? உங்கள் கையில் என்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய நிதியமைச்சரும் அதே போல மாண்பு பிரதமர் அவர்களும் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள் நாம் மாநில அரசு மூலமாகத்தான் கொடுத்தாக வேண்டும். அது வீடு கட்டக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அல்லது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களையும், அதே போல கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய மானியமாக இருந்தால் பொதுவாக நீங்க இதெல்லாம் மாநில அரசு மூலமாக கொடுக்கிற போது அது முறையாக போய் சென்றடையாத காரணத்தினால் பொதுவாக இன்னைக்கு அதாவது 138 ரூபாய் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலும் சேர்த்தே போய் சேருவதில்லையா? பொதுவாக எல்லா மாநிலம் நான் குறிப்பிடுகிறேன். அது காங்கிரஸ் மாநிலம் நல்லவளா இருந்தா நல்ல ஆட்சி பூரா பணத்தை கொடுக்க போறாங்க, இல்ல சில பேர் அதை சுரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மீதியை கொடுக்க போறாங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழிசை மேடம், இப்போது ஞானசேகரன் அவர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலோடு காத்திருக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய அரசு இந்த மாதிரியான தொடர் விஷயங்களில் தடுமாறிக்கொண்டே இருக்கிறதை எப்படி பார்க்கிறீர்கள்? மக்கள் நலன் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பதுதான் இந்த தடுமாற்றத்திற்கு காரணம். இவர்கள் ஏதோ மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அவசரமாக சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். மக்களுக்கு பயன் தரும் திட்டமாக இருந்தால் கூட்டணி கட்சிகளின் ஒப்புதல் தானாக கிடைத்துவிடப் போகிறது, எதிர்கட்சிகளின் ஒப்புதலும் தானாக கிடைத்துவிடப் போகிறது. இந்த ஆதார் அட்டை விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாராளுமன்ற நிலைக்குழு ஜஸ்வந்த் சின்ஹா அவர்கள் தலைமையில் சொன்ன நிலைக்குழு இது எந்த விதத்திலும் பயன் தராது என்று சொல்லியாகிவிட்டது. அதே போல அவசரமாக நீங்க மிகச்சரியாக சொன்னீர்கள், ஒரு திட்டம் அவசியமா என்று பார்ப்பதற்கு முன்னால் அவசரமாக ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்த ஆதார் அட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 2010 ஆண்டு செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய விளம்பரத்தோடு இந்த ஆதார் அட்டை திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது இது எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ரிப்போர்ட் எப்போ கொடுக்கப்படுகிறது என்றால் 2011 ஏப்ரல் மாதம். அப்பனா இவர்களின் நோக்கம் என்ன? மக்களுக்கு மக்களுடைய பணம் சரியாக சென்று சேர வேண்டும் என்பது நோக்கமா? இல்லொன்று, ஆரம்பத்திலேயே டெல்லியில 900 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஒரு நிலம், அது பிஎஸ்என்எலுக்கு சொந்தமான நிலம், இந்த ஆதார் அட்டையின் நிறுவனத்திற்கு மிக குறைந்த விலையில் கொடுக்கப்படுகிறது. ஆக ஆரம்பத்திலேயே ஊழல் ஆரம்பமாகிவிட்டது. இன்னொன்னு சொல்றாங்கல்ல, மக்களுக்கு அவசியம், அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க இந்த திட்டம் எந்த ஸ்கீமுக்கும் அவசியம் இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த திட்டம்? சரி, இந்த ஒருவேளை இந்த அட்டை நம்ம ஓட்டர் ஐடிக்கு மாற்றா, இல்லைன்னா ரேஷன் ஐடிக்கு மாற்றா, அதுவும் கிடையாது, அதுவும் வேணும் இதுவும் வேணும், அப்ப எதுக்கு இந்த அட்டை? அதே மாதிரி இன்னொன்று, இது 1955 குடியுரிமை சட்டத்திற்கு எதிரானது என்று உயர்நீதிமன்ற ஒரு புட்டுசாமி என்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே வழக்கு போட்டிருக்காரு. என்ன சொல்லி இருக்காருன்னா, இதுல சிட்டிசனா இருக்க வேண்டியதில்லை, இந்திய குடியுரிமைக்காரங்களாவே இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு, ஆனா இந்த ஆதார் அட்டை கிடைக்குங்க. இன்னொன்னு நான் கேள்விப்படுறது என்னன்னா, குப்பை தொட்டியில ஆதார் அட்டை கிடைத்திருக்கிறது. ஏன்னா அட்ரஸ் போஸ்ட்மேனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் எங்களோட கேள்வி என்னன்னா, 50,000 கோடி எங்களது மோடி அவர்கள் கூட நமது தமிழ்நாட்டில் திருச்சியில் கேட்ட கேள்வி, 50,000 கோடி இந்த நாட்டு மக்களின் வரி பணம் ஆதார் அட்டையில் வீணடித்திருக்கிறீர்களே, எதற்கு இந்த ஆதார் அட்டை? எதற்கு பயன்பட போகிறது? எதற்கு இந்த அவசரமான அட்டை? எதற்காக இதை நீங்கள் மற்ற அட்டைகள் இருக்கும்போது எதற்கு இதை அவசரமாக நீங்கள் செயல்படுத்தினீர்கள்? நாங்க கேட்கிற கேள்வி என்ன என்றால், எதற்கு இது ஒண்ணுக்கும் இல்ல குப்பை தொட்டியில போடுற ஒரு அட்டைய எதுக்கு 50,000 கோடி தொடர்ந்து பேசலாம். பீமாராவ் சார், இப்ப இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு பொது விவாதத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில தான் எந்த மசோதாவையும் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ. ஆனால் மத்திய அரசினுடைய எல்லா அணுகுமுறைகளிலையும் இந்த பொது விவாதம் என்கிற விஷயமே தற்போது அருகி கொண்டிருக்கிற காட்சிகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை காங்கிரஸுக்கு காட்டுவதாக தான் நம்ம தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே பாராளுமன்றத்துக்குள் விவாதித்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அவசரமாக பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு மீண்டும் அது திரும்ப பெறுவது என்பது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்குறது. இது நம்முடைய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்பதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த ஆதார் அட்டை என்பது ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்கிறோம்,
இது தேவையற்ற ஒன்று என்று. பீமாராவ் சார், இப்போ இதுக்கு பதில் சொல்கிற போது சேகரன் சார் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 275 உறுப்பினர்களை வைத்திருக்கிற பெரும்பான்மை கட்சி இல்லை, கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போக வேண்டிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை பாராளுமன்றத்தில் உருவாக்குகிற பாஜக இடதுசாரிகளுமான கட்சிகளை அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையில அவசரமாக ஒரு சட்டத்தினுடைய தேவையின் அடிப்படையில் தான் உருவாக்குகிறோம்ங்கிறாரு. இல்ல இப்ப அவர் சொல்றது ஒரு வகையில கரெக்ட். எப்படி கரெக்ட்னா, காங்கிரஸ் எப்பவுமே பெரும்பான்மை பெற முடியாது இனிமேல். அதனால அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு நெல்சன், ஒன்றும் தவறு இல்லை. இன்னொன்று என்னன்னு சொன்னா, இப்போ அதனால இப்போ நாங்கள் வந்து ஆதரவு தனியாக இப்போ அதாவது மற்ற கட்சிகளோட ஆதரவு தேவைன்னும் போதே இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தனியாக இருந்தால் இன்னும் கூடுதலாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகத்தை தேவையற்ற முறையில் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க என்பதுதான் இதோட. அதாவது என்னன்னு சொன்னா, ஜனநாயகத்தை இது ஒரு மாதிரியான சர்வாதிகாரம். இது ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்னன்னா, மக்கள் வந்து அதிகமாக தேர்ந்தெடுப்பது, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை சட்டமாக்குவதுதான் நல்லது, சிறந்தது. அதுதான் ஜனநாயகத்தோட அடிப்படை. மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் சொல்ற மாதிரி மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது அநேகமாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து வருவதனால் வரக்கூடிய பதட்டத்திலிருந்து இந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க. எனவே இந்த ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் தெளிவாக, சகோதரி கூட சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து தேவையற்றது, திருமணத்திற்கோ மற்றதற்கோ இது பயன்படுத்த வேண்டிய, இதை ஒரு ஆதாரமாக தேவையற்றது இது. எனவே மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம். தேவைப்பட்டால், ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டால் வெளிநாடுகளில் வந்து இங்கு குடியேறுவதற்கு அது தர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு மத்திய அரசை நேரடியாக நீ கொடுக்காதே என்று சட்டம் சொல்லாது, அது ஒரு 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 நீதிமன்றம். எனவே அவங்க நாசுக்காக அதை சொல்லி, அதை புரியாம மீண்டும் அவர்கள் இதை கொண்டு வருவது என்பது சொன்ன மாதிரி 50,000 கோடி இன்னும் சுட்டி காட்டிருக்கு உச்சநீதிமன்றம். இன்னும் பல ஆண்டுகள் ஆனால் கூட இந்த அட்டையை நிறைவேற்ற முடியாது, இந்த ஆதார் அட்டையை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியாது என்று. இதனோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து ஒரு தவறானது. அது அது என்னன்னா, இப்போ மானியத்தை, இப்போ உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், பல லட்சம் கோடி ரூபாய் பெரும் முதலாளிக்கு கொடுக்கக்கூடிய இந்த அரசு சாதாரண மக்களுக்கு இந்த அட்டை மூலமாக மானியத்தை படிப்படியாக குறைப்பதற்கு தான் இது. இன்னொன்று, கைரேகை வந்து பல நம்ம விஞ்ஞானிகளே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 20% கைரேகை சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், பெயிண்டர், இவங்களாம் அந்த கைரேகை அழிந்துடும். எனவே 20% பேருக்கு இந்த ஆதார் அட்டையினால் எந்த பயனும் என்பது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரோல் நம்ம ஐடி கார்டு இருக்கு, ரேஷன் அட்டை இருக்கு, மாநில சர்க்கார்கள் பலது பயோமெட்ரிக் கார்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. எனவே அது போன்று மாநில சர்க்கார், அதுக்கு ஒரு 97 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு மாநில சர்க்காருக்கு. அப்ப பல லட்சம் கோடி ரூபாய் தனியாருக்கு கொடுத்து அவசரமாக இவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்னு தெரியல. எனவே பல என்ஜிஓக்களை வைத்து இவர்கள் இதை நடத்துவதே என்பது ஒரு மோசடியான திட்டம் என்று தொடர்ந்து பேசலாம். ராதாகிருஷ்ணன் சார், இப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த ஆதார் அடையாள அட்டை எதிர்ப்பது என்பது ஒரு தனி மனிதனுடைய கருவிழியையோ கைவிரல் ரேகையோ பதிவு செய்வது என்பது அவனுடைய உரிமையில் தலையிடுவதுங்கிற கோணத்தில் இந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உச்சநீதிமன்றத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வழக்கோ, வந்திருக்கிற தீர்ப்போ எப்படியாக இருக்கிறது என்றால், இந்த உங்கள் கையில் உங்கள் பணம் என்பது மாதிரியான மக்கள் நல திட்டங்களுக்கு நேரடி மானியம் போய் சேர்வதற்கு இந்த ஆதார் அடையாள அட்டை அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஆதார் அட்டையினுடைய பயன்பாடு குறித்தோ அதனுடைய தேவை குறித்தோ இங்க பேசப்படாத போது நீங்கள் எழுப்பி இருக்கிற அதே கேள்விகள் இன்னமும் அப்படியே இருக்கிறது. ஆமா, இதுல வந்து இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய சிறையா வந்து இவங்க கருதுறாங்க. இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து சிறை கைதிகள். ஏன் சொல்றேன்னா, சிறை கைதிகளுக்கு மட்டும்தான் நம்பர் உண்டு. இப்ப நீங்க ஒரு ஆதார்ல பாத்தீங்கன்னா வெறும் நம்பர் தான் இருக்கும். நீங்க நம்பர் சொல்லி தான் உங்களை ட்ராக்கே பண்ண முடியும் முழுக்க. நீங்க நம்பர் இல்லைன்னா நீங்க இல்லை. அதனால சிறை கைதிகளை போல, அதாவது அவங்களுடைய ரைட் டு பிரைவசி அப்படின்றது அவங்களுக்கு அந்த உரிமையே இல்லாதது போல இந்த ஆதார் கார்டை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வந்து வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு இருக்கு. இந்த வழக்கினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுக்கு இல்லாத மாதிரி செய்யற ஒரு திட்டம் இது. எல்லா அரசுகளும் என்ன செய்யணும்னா, திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகும். ஒரு திட்டத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், அந்த திட்டத்தை முழுமையா முடிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு திட்டத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், அதுக்கடுத்து 3வது திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ 2003 வந்து உங்களுக்கு தெரியும், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த சிட்டிசன்ஸ் ரிஜிஸ்டர் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு திட்டத்தை ஸ்டாச்சுட் ரூல்ஸாவே வந்துடுச்சு இல்லையா. 2003 இருந்து இன்னைக்கு 10 வருஷமா வந்து அது முடங்கி இருக்கு. இப்ப நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இருக்கும் பொழுது ஆதார் அட்டை வந்து அவசியம் இல்லை என்றது எல்லோருடைய கருத்தும் கூட. இதுல சட்டப்படி இது வந்து சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய அப்ரூவல் இல்லை, பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லை, இந்த
யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனம். இதை பாதுகாக்கின்ற இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட்டு கிட்ட இருந்து பிரிஞ்சு போது. இத்தனை சட்ட குறைபாடுகள் இருந்தும் நாங்கள் இதை அறிமுகப்படுத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்வது மக்கள் நலம் சார்ந்த அரசு செய்யும் செயல் என்றது ஒன்று இருந்தாலும் கூட இந்த செயலை அவங்க ஏன் முடுக்கிவிட்டே இருக்காங்கன்றதான் வந்து புரியாத புதிரா இருக்கு. இப்போ 300 கோடி அப்படி 3000 கோடி முதல்ல அவங்க சொன்னாங்க. இப்போ 17,000 கோடிக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து முதல்ல வந்து அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. இவங்க நண்பர்கள் சொல்றது பார்த்தா 50,000 கோடி வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. அதனால ஆதார் அட்டை முதலில் தேவையற்ற ஒன்று அப்படின்றது உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஒருவேளை இந்த ஆதார் அட்டை அவசியப்படுமானால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவங்க அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணாவே போதும். ஆதார் அட்டை யாருக்கும் தேவையில்லை, எதற்கும் தேவையில்லை என்ற நிலை உருவாகும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எப்பவுமே கோர்ட்ல நடந்துட்டே இருக்க கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இமீடியட்டா அதை ஸ்கிராப் பண்றதுக்கான முயற்சிகளை இப்பவே செய்யறது நல்லது. ஓகே ராதாகிருஷ்ணன், தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆதார் அடையாள அட்டை என்பது என்ன காரணத்திற்காக கொண்டு வரப்படுகிறது என, ஆதார் அடையாள அட்டையில் சேகரிக்கப்படுகிற மனிதனுடைய தனிப்பட்ட தகவல்கள் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்படுகிறது, இந்த திட்டங்கள் மானியத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என்றால் இதற்கு முன்பாக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற சில மாநிலங்களிலும் சில மாவட்டங்களிலும் சில பகுதிகளிலும் இந்த ஆதார் அடையாள அட்டை நேரடியாக முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிற பகுதிகளில் இது எந்த அளவிற்கு பலன் கொடுத்திருக்கிறது, என்ன காரணத்திற்காக மத்திய அரசு இதனுடைய பின்னணியில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது என்கிற மேலும் சில கேள்விகள் தொக்கி நிற்கிறது. தொடர்ந்து பேசலாம். விவாதம் வேண்டிய ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதம் தொடர்கிறது. தாங்கள் எடுக்கிற முடிவுகளில் மத்திய அரசு எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதற்காகவும் எந்த அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டத்தை அணுகுகிறது என்பதற்குமான கேள்வி நிறைய நேரங்களில் அரசியல் நோக்கர்களால் கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் ஆதார் அடையாள அட்டை என்பது மானியங்களை நேரடியாக பெறுவதற்கான திட்டங்களுக்கு அவசியம் இல்லை என மீண்டுமாக அறிவுறுத்தி இருக்கிறது. மீண்டுமாக காங்கிரஸ் கட்சிக்கும் அது சார்ந்த கூட்டணி அரசாங்கத்திற்கும் ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக ஆதார் அடையாள அட்டை மீது இவ்வளவு சர்ச்சைகள்? குறைந்தபட்சமாக இதற்கான விளக்கங்களை இப்போது வரை பிரதமரோ அல்லது நிதியமைச்சரோ ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்? பிரதமரும் அதே போல நிதியமைச்சரும் விளக்கங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். பொதுவாக ஒரு கொள்கையை வகுக்கிற போது சில நேரங்களில் அது எதிர்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பிரகாரம் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார்கள். சில நேரங்களில் எதிர்ப்பு இருக்கு வேணால் பிறகு கைவிடுவார்கள், அது வேறு. ஆனால் ஆதார் அட்டை பொதுவாக இவர்கள் எல்லோருமே 3 பேரும் கருத்து சொன்ன வழியில் தேவையற்ற ஒன்று என்ற வகையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரேஷன் அட்டை இருக்கிறது, அதில் ஓட்டர் ஐடி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார். ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கிடையாது, இல்லாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதே போல ஓட்டர் ஐடி வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆதார் அட்டை நீங்களா பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆதார் அட்டை இப்போ நம்முடைய ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் சொல்கிற போது ஒன்று சொன்னார், நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா சிறை கைதி மாதிரி தானே சொன்னார். பேங்க் அக்கௌண்ட்டும் நம்பர் கொடுத்து தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் பேன் நம்பர் கொடுக்குறா, அதுவும் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து தான் பார்க்குறாங்க. நம்பர் கொடுக்கறதுனாலே ஒன்று வந்து சிறை கைதி என்ற ஒரு இதுக்கு வந்துட முடியாது. ஆகவே உங்களுக்கு வந்து பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் சொன்னால் தான் கரெக்டாக எடுப்பான் உடனே. அதே போல் உங்களுக்கு பேன் கார்டும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுத்தால் பேன் நம்பரை சொன்னால் தான் எடுப்பான். ஆகவே ஒரு நம்பர் கொடுப்பது என்ற காரணத்திற்காகவே நீங்கள் சிறை கைதி என்ற வகையில் அவர் வாதிடுவது உடன்பாடு இல்லை. அது மாதிரியான ஒரு தேசிய அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்கிற உங்கள் நோக்கம் சரியான காரணம் சொல்லிடுங்க. நான் சொல்லிய முடியல, எல்லாருக்கும் போது சொல்ல முடியல. இப்போ வந்து உங்களுக்கு ஆதார் அட்டை ஏன் தேவைப்படுகிறதுன்னா, இப்போ மற்ற நாடுகளில் சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு கொடுக்குறாங்க. நம்ம இதில் அந்த கார்டு, அதாவது வந்து ஒரு சிட்டிசன்றதுக்கான கார்டே இல்லாத ஒரு சூழலில் இப்போ நம்ம வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு வழக்க போட்டாரு. அந்த வழக்கில் வந்து ஆர்டிகல் 21 பிரகாரம் உங்களுக்கு வந்து ஒரு தனி மனித உரிமையை பாதிக்குது, கருவிடியை படம் எடுக்கக்கூடாது, கைரேகை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் போட்டோ எல்லாமே ஓட்டர் ஐடி போட்டோ ஒன்று, நீங்க ஏதாவது ஒரு வசதியை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில அடையாளம், பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க, நீங்க துபாய் மாதிரி நாட்டுக்கு போனால் கருவிடியை தான் எடுக்கிறான், சில நேரம் கைரேகை தான் எடுக்கிறான். அதனால வந்து உங்களுடைய உரிமை பறிபோச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்க சில சலுகைகள் நீங்கள் பெற விரும்புகிற போது அல்லது நீங்க நிச்சயம் சிலவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆகவே நாம் உரிமை போயிடுச்சு இதுக்கு எப்படி உரிமை போயிடும்? ஒரு கருவி எடுத்தா உரிமை போயிடுது, கைரேகை எடுத்தா உரிமை போயிடுமா? ஆகவே உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஆதார் அட்டையை கொடுக்க வேண்டும். அது ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு, மற்ற நாடுகளில் ஒருவரும் ஒரு குடியுரிமை கார்டு வைத்திருப்பது போல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும், ஒரு ஜோஷி ஒரு 4 நாளைக்கு என்கிட்ட கேட்டார். அவர் வந்து எப்போ நாடோடி மாதிரி அங்கே ஜோஷி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நிரந்தரமான அட்ரஸ் இல்லை, அவர் ரேஷன் கார்டு இல்லை. ஒரு லாட்ஜில் போய் தங்க போனா ஐடென்டி கார்டு கேட்கறாங்களா? ஐடென்டி கார்டு இல்லை சார் எனக்கு, நான் ஒரு ஜோஷியரு, நான் அங்கங்க போயிட்டு இருக்கிறேன்,
அப்படின்னா ஐடென்டி கார்டு இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு ரூமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு கார்டு ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுதா இல்லையா? ஆகவே இது மாதிரி ஆதார் அடையாள அட்டை தொடங்குவதற்கான நியாயமான காரணங்களை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை ஏன் மத்திய அரசு செய்யாமல் சம்பந்தமே இல்லாமல் நந்தனுக்கு நீங்கள் அழைத்து அவர் யார் என்கிற குறைந்தபட்ச அறிமுகமும் அமைப்பு எப்படி செயல்பட போகிறதோ நீங்கள் முன்வைத்திருக்கிற யூனிட் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் என்னங்கிற கேள்வியோ அவர்கள் யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் தான் கொடுக்க போகிறார்களோ எந்த கேள்விகளையும் கேட்காமல் எப்படி செயல்படுத்துகிறீர்கள்? ஆதார் அட்டை உங்களுக்கு நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வரதான் செய்யும். ஒருத்தர் கொடுக்கறாங்க. இதுவரை 28 கோடி பேர் கொடுத்து 28 கோடி பேருடைய கருவிழிகளையும் கைரேகைகளையும் யாரென்று அறியாத ஒரு நிறுவனத்திற்கு எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? மைசூர்ல கிட்டத்தட்ட 300 லேப்டாப் காணாம போயிருக்கு. அந்த கருவிழிகளையும் கைரேகைகளையும் அவர்கள் தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? என்ன பண்ண போறாங்க எடுத்துட்டு போய் அவங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன செய்ய போகிறார்கள் கேள்விக்கான பதில் நம்ம அவரிடம் கேட்க வேண்டும். அறிமுகப்படுத்துகிற போது என்பது நீங்கள் பாதுகாப்பு துறையிலோ ராணுவ துறையிலோ அறிமுகப்படுத்துவீர்களா? அது பாதுகாப்பு துறையில ஒரு மருத்துவ துறையில் ட்ரையல் அண்ட் எரர் முறை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்களா? ஒரு துறை கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட ஒரு என்ஜிஓ கிட்ட கொடுக்குறீங்க. என்ன காரணத்துக்காக சார் உங்களுக்கு ஒரு அவ்வளவு பெரிய திட்டத்தை நாடு பூரா உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இவ்வளவு வேகமாக உடனடியாக செயல்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் உங்களுக்கு உங்க மானியம் மாநில அரசுகள் மூலம் மாநில அரசுகள் மானியத்தை இவ்வளவு சீக்கிரமாக